வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சோயா பால் வச்சு பன்னீர் எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த பிஸ்னஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க. இப்போ நார்மல் பாலை விட சோயா பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ்ல நமக்கு கிடைக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு 300 ரூபா நீங்க ஒரே ஒரு வாட்டி மட்டும் 300 ரூபா இன்வெஸ்ட் பண்ணா போதும். நீங்க தினமும் 1200 ரூபா கிட்ட லாபம் எடுக்க முடியும். அதை எப்படி பண்றது? ஃபுல் மேக்கிங் ப்ராசஸ். இப்போ சோயான்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பருப்பு மாதிரி தான். அந்த பருப்புல இருந்து எப்படி நம்ம அதை தயாரிக்கிறதுன்ற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதுக்கு ரா மெட்டீரியல் நமக்கு தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சோயா பருப்பு, அதுக்கப்புறம் வாட்டர், கொஞ்சம் பாத்திரம் இதுக்கு தேவை. இப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 1.25 கிலோ சோயா அப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு 12 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ நான் சொல்ல போறது 5 கிலோ பன்னீர் மேக் பண்றதுக்கு எவ்வளோ பால் வேணும் அப்படின்றது தான் சொல்ல போறேன். அதை நல்லா ஊற வச்சிடணும். இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க 5 கிலோ பன்னீர் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 6.25 கிலோ கிட்ட சோயா தேவைப்படும். 1 கிலோ நீங்க பன்னீர் எடுக்கணும் அப்படின்னா 1.25 கிலோ, இதுதான் உங்களுக்கு கணக்கு. ஸோ இதை ஒரு 12 மணி நேரம் நல்லா ஊற வச்சு காலையில கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா அது மேல இருக்க ஸ்கின் எல்லாம் வந்துடும். இப்போ மொச்சக்கொட்டெல்லாம் நம்ம ஊற வச்சோன்னா காலையில பிசைஞ்சு எடுத்தோம்னா அதுல இந்த ஸ்கின் எல்லாம் மேல வந்துடும் பாருங்க. அந்த மாதிரி அதை ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு இதை மிக்சியில போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட் சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்த அப்புறம் 1 லிட்டர் நீங்க அதாவது 1 கிலோ சோயாவுக்கு நீங்க 4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். அப்படி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அரை கிலோ சோயால இருந்து உங்களுக்கு 2 லிட்டர் பால், 2 லிட்டர் பாலுக்கு 1/2 கிலோ உங்களுக்கு பன்னீர் கிடைக்கும். இப்ப 4 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் அளவுக்கு உங்களுக்கு பன்னீர் கிடைக்கும். இப்ப அந்த கிடைச்சிருக்க அந்த 4 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 3 எலுமிச்சை பழமோ இல்ல 3 டேபிள் ஸ்பூன் வெனிகரோ அதுல ஊத்தி மூடி வச்சிருங்க ஒரு 20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது நல்லா தயிர் மாதிரி நல்லா கேர்டில் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஒரு துணி வச்சு வடிகட்டி வச்சு, துணி நல்ல சீஸ் கிளாத் இருக்கும் இல்லைங்களா, அது இல்ல பனியன் கிளாத் ஏதாச்சும் டவல் இருந்தா கூட காட்டன் டவல் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு கட்டமான டப்பால அதை போட்டு நீங்க ஃபுல்லா ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஏதாவது வெயிட் மேல வச்சிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு கரெக்டா என்ன ஷேப்ல வைக்கிறீங்களோ அந்த ஷேப்ல உங்களுக்கு பன்னீர் வந்துருங்க. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா நீங்க சின்ன லெவல்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 5 கிலோ பன்னீர் பண்றீங்கன்னா 6.25 கிலோ கிட்ட உங்களுக்கு தேவை சோயா. சோ நீங்க 1 கிலோக்கு சொன்ன அளவு தண்ணி நீங்க ஊத்தி இதை சேம் தான் ஸ்மூத் பேஸ்ட் அரைச்சி பாலை கொதிக்க வச்சு எலுமிச்சை பழம் ஊத்தி கேர்டில் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு தோராயமா 300 ரூபாய் கிட்ட செலவாகும். நீங்க ஹோல்சேல்ஸா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட செலவு ரொம்ப கம்மி தான் இது. ஸோ நீங்க ஹோல்சேல்ஸ் மார்க்கெட்ல போயிட்டு சோயா வாங்குங்க. இது பாத்தீங்கன்னா குக்கிங் பேக்கிங் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு 300 ரூபாக்குள்ள அடக்க வேலை வந்துடும். ஆனா இதோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 200 கிராம் மார்க்கெட்ல 70 ரூபால இருந்து 75 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நீங்க 60 ரூபாய்க்கு ஹோல்சேல்ல இதை சப்ளை பண்ணலாம். 200 கிராம் பேக்கெட்டை இப்போ 1 கேஜி வித்தீங்கன்னா 300 ரூபா கிட்ட இதுல கிடைக்கும். இப்போ 5 கிலோ நம்ம சேல்ஸ் பண்றோம்னா 1500 ரூபா கிட்ட நமக்கு இதுல இருந்து கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ்னு பாத்தீங்கன்னா அந்த 300 ரூபா தான். ஸோ இப்போ அந்த 300 ரூபாவை இதுல கழிச்சிட்டோம்னா 1200 ரூபா உங்களுக்கு ஒரு நாளைக்கே ப்ராஃபிட் இதுல கிடைக்குங்க. இப்போ இதை பாத்தீங்கன்னா நீங்க ஷாப்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ், ஆன்லைன், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்ல கூட இந்த பன்னீர் கோஃப்தா பண்றதுக்கு, பன்னீர் பட்டர் மசாலா பண்றதுக்கு, பன்னீர் மட்டர் மசாலா பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஸ்வீட்ஸ் கூட இதுல ரசகுல்லா பண்ணலாம். என்னென்னலாம் பன்னீர் நம்ம பால் வச்சு பண்றோமோ அந்த டிஷ்ஷஸ் ஃபுல்லாவே இதுல பண்ணலாம். அவ்வளவும் ஹெல்தி. இது சீப்பஸ்ட் அண்ட் ஹெல்தி. ஸோ இது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. நிறைய இடத்துல அவைலபிள் கிடையாது இந்த சோயா பன்னீர். டேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம மில்க்ல நார்மலா செஞ்ச பன்னீருக்கும் இதுக்கும் அவ்வளோ சூப்பரா உங்களுக்கு டேஸ்ட் டிஃபரன்ஸே தெரியும். வீட்டுல கூட நீங்க கம்மியான குவான்டிட்டி பண்ணி பாருங்க. சும்மா ஒரு 300 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒன் டைம் நீங்க 5 கிலோ மேக் பண்றீங்க அப்படின்னா அதை வித்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ரூபா வரும். மறுபடியும் அதுல இருந்து ஒரு 300 ரூபா எடுத்து வச்சிருங்க. 1200 ரூபா உங்களோட ப்ராஃபிட். அதை நீங்க சேவ் பண்ணிடுங்க. அந்த 300 ரூபா போட்டு நெக்ஸ்ட் டே இதே மாதிரி நீங்க பண்ணீங்கனாலே ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 36,000 ரூபா எடுக்க முடியுங்க. இதுல பண்ண வேண்டியது என்னன்னா மார்க்கெட்டிங். கண்டிப்பா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஷாப்ஸ்ல, சூப்பர் மார்க்கெட்ஸ்ல நீங்க போய் சொல்லுங்க இந்த மாதிரி வீட்டுல இருந்தே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா FSSI, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், GST வேணும் கண்டிப்பா. நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரினால ஷெல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா 10 நாள். இது ஃப்ரிட்ஜ்ல
ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 10 நாள் ரொம்ப நல்லாவே இருக்கும், ஒன்றும் ஆகாது. இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க 30 நாள் 45 நாளுக்காக. ஸோ உங்களுக்கு எது ஹார்ம்ஃபுல்லாக இல்லாத ப்ரிசர்வேட்டிவ் எதுனா உங்களுக்கு தெரிஞ்சது தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். நான் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாததான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பிஸ்னஸ் வீட்டில் இருக்கிற ஃபீமேல்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாங்க. ஆன்லைன்லாம் நீங்கள் ஆட் போட்டு விடுங்க. OLX குவிக்கர்லாம் இந்த மாதிரி பல்காக சோயா பன்னீர் நாங்கள் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் பேரில் அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு அவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஆர்டர் வந்தால் அப்போ கூட நீங்கள் இமீடியட்டாகவே மேக் பண்ணி இதை கொடுக்கலாங்க. இதை பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 hour 1.5 hours இவ்வளோ தான் டைம் எடுக்கும். நீங்கள் அரைச்சி கொதிக்க வைக்கிறது ஊற வைக்கிறது மட்டும் தான் 12 hours. ஆனால் குக்கிங் ப்ராசஸ் எல்லாமே ஒரு 1 hours 1.5 hoursக்குள்ளே உங்களுக்கு வந்து முடிஞ்சிடுங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்றத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் இதில் தோணுச்சு அப்படின்னாலும் க்ரியேட்டிவாக பண்ணுங்கள். ஏன்னா இதில் சோயா பால், சோயா ஃப்ளேவர்ட் மில்க் பண்ணுறாங்க, சோயா தயிர், இந்த மாதிரி சோயாலேருந்து வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் தான். இன்கேஸ் உங்களுக்கு சோயா தயிர் பண்ணணும், ஃப்ளேவர்ட் மில்க் பண்ணணும், அந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்மளோட சேனலை நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.